அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப சின்ன விஷயமா தெரியும். இதை செஞ்சால் நினச்சது நடக்குமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக சொல்கிறேங்க, நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்கும். ஏன்னா இது நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண விஷயம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் அதை செய்ய பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும்போது அந்த சாதாரண விஷயம் உங்களுக்கு கண்ணு முன்னாடி பெரிய ஒரு விஸ்வரூபமாக இருக்கக்கூடிய ஒரு மலையாக உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இந்த ஒரு சாதாரண விஷயம் நம்ம இதை நினச்சிட்டோமே, இது நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ நல்லதை நடத்தி கொடுத்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. இதை நீங்கள் எந்த நைட்லனாலும் செய்யலாம், தூங்குறதுக்கு முன்னாடி செய்யுங்க. இதற்கு தேவையான பொருள் ஒன்று தாங்க, கல்லுப்பு. இந்த கல்லுப்பு வச்சு இந்த டெக்னிக் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நாம் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம், ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்கும் இந்த திட்டத்தில் எங்களோடு இணைந்து உணவளிக்க முன்வாருங்கள். மேலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த பரிகாரத்துக்கு கல்லுப்பு எடுத்துக்கோங்க. அந்த கல்லுப்பு எடுத்து 2 கையிலையும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்கோங்க, டைட்டாக மூடிக்கோங்க. மூடிட்டு கிழக்கு அல்லது வடக்கு திசை நோக்கி உட்காந்துக்கோங்க. நீங்கள் மந்திரம் சொல்ல வேண்டாம், எதையும் நினைக்க வேண்டாம், ஒன்றுமே பண்ண வேண்டாம். கண்ணை மூடி கல்லுப்பை கையில் வச்சுட்டு உட்காந்துக்கோங்க. அவ்வளவே தான், ஒன்றுமே நீங்கள் வேறு எதுவுமே செய்ய வேண்டாம். ஆனால் உங்கள் மைண்டில் என்ன இல்லாமல் ஓடிக்கிட்டே இருக்கும் அது பாட்டுக்கு. அதையெல்லாம் உங்களால் கண்ட்ரோலே பண்ண முடியாது. முதல் 3 நாளைக்கு நிச்சயமாக நானே சொல்கிறேன், உங்களால் கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கல்லுப்பை கையில் எடுத்தோன்னே நீங்களே உங்கள் கண்ட்ரோல்குள்ளே வந்துடுவீங்க. உங்களை சுற்றி நிசப்தா அமைதியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. உங்கள் மனசு இலகுவாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அப்படியே நீங்கள் காற்றுல பறக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. உங்கள் கஷ்டமெல்லாம் அந்த கல்லுப்புக்குள்ளே இறங்கி போயிட்டுருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அப்படி எப்போ உங்களுக்கு ஃபீல் ஆகுதோ, ஆனால் நாள்லேருந்தே நீங்கள் கல்லுப்பை கையில் வச்சு ஒரு 3 நிமிஷமோ 5 நிமிஷமோ உட்காந்துட்டு எந்திரிச்சு போய் கை கழுவிடணும். அதுக்காண்டி நான் 4 நாள் கழிச்சு தாங்க நான் ஃபீல் பண்ணேன், அது வரைக்கும் நான் அந்த கல்லுப்பை கை கழுவாமே வச்சுருக்கணுமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கேட்காதீங்க. டெய்லி செய்யுங்க. ஒரு 3 நிமிஷமாவது டெய்லி கல்லுப்பை கையில் வச்சுட்டு ஒரு இடத்துல உட்காடுறீங்க, அவ்வளோதான். உட்காந்து முடிச்சுட்டு எந்திரிச்சு என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த 2 கல்லுப்பையும் 2 கையிலையும் கல்லுப்பு வச்சுருக்கீங்க இல்லையா, 2 கையும் சேர்த்து வச்சு அப்படியே உராசுங்க. வாட்டர் பைப்பை திறந்து விட்டுக்கோங்க. திறந்து விட்டுட்டு அப்படியே உராசும் போது அந்த கல்லுப்பு கரைஞ்சி அந்த தண்ணியோடு போக ஆரம்பிக்கும். அது போக போக உங்ககிட்ட இருக்கக்கூடிய கெட்ட சக்தியெல்லாம் நெகட்டிவ் ஃபுல்லாக வெளியில் போயிடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இதை நீங்கள் ஏன் 3 நாளுக்கு அப்புறம் தான் உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளால் முதல்ல ஒரு இடத்துல உட்காரவே முடியாதுங்க. ஒரு இடத்துல போய் ஒரு 10 நிமிஷம் நம்மளால் அமைதியாக உட்காரணும்னா, பெண்களுக்கு என்ன தோணும்னா, குக்கர் விசில் அடிக்குமா, குழந்தை இப்போ வந்துடுமா, என்ன ஸ்நாக்ஸ் பண்ணுறது, நைட் என்ன டிஃபன் பண்ணுறது, மிஷினில் துணி போட்டோமா, ஃபோன் பண்ணுவாங்களா, யாருக்கு ஃபோன் பண்ணணும், இதை மாதிரி தோணும். ஆண்களுக்கு நம்ம அந்த கரெக்ட் நேரத்துக்கு குழந்தைய கூப்பிட ஸ்கூலுக்கு போகணும், ஆஃபீஸ் போகணும், இன்றைக்கி நம்மளுக்கு என்ன டார்கெட் கொடுத்துருக்காங்க, குடும்பத்துக்கு எவ்வளோ பணம் வேணும், இது மாதிரி விஷயங்கள் தோணிக்கிட்டே இருக்கும், கண்டிப்பாக தோணும். அதை அந்த கல்லுப்பு எடுக்கிறதுக்கே குறைஞ்சது 3லேருந்து 5 நாள் ஆகுமா நம்ம உடம்புல இருந்து. அந்த அந்த அதாவது அந்த வேகமாக ஓடிக்கிட்டே இருக்கு இல்லையா, அந்த எண்ணங்களை அதெல்லாம் இருக்கணும். ஆனால் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்களை எடுக்கணும்னா முதல்ல அதெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கே 3லேருந்து 5 நாள் ஆகும்னு சொல்லப்படுது. அதன் பிறகு தான் பார்த்திங்கன்னா மனசு லேசாகும். இப்போ லேஸ் ஆயாச்சு, நம்ம டெய்லியுமே இதை செய்ய ஆரம்பிச்சிட்டோம். இப்போ அப்படியே போய் நீங்கள் இதை செஞ்சு முடிச்சுட்டு தூங்கும்போது நிம்மதியான தூக்கமும் வரும். மறுநாள் காலையில் எந்திரிக்கும் போது புது புது திட்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக உங்களுக்கு தோண ஆரம்பிக்கும். அடுத்தது என்ன செய்யலாம், இப்படி செஞ்சால் நமக்கு இவ்வளோ கிடைக்கும், இப்படி செஞ்சால் நமக்கு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்குள்ளே அப்படி அதிகமாகிறத உங்களால் நிச்சயமாக ஃபீல் பண்ண முடியுங்க. ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயத்தை இந்த பதிவில் சொல்லியிருக்கேன். தவறாமல் நீங்களும் செய்யுங்க. நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தது அப்படின்னா லைக் பட்டனையும் தட்டிட்டு போங்க. சப்ஸ்கிரைப் பண்ணனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.